அல்லாஹ் வாசகம் பொறிக்கப்பட்ட காலுறைகள் விற்கப்பட்ட விவகாரத்தில் மக்களின் உணர்வு திறன் குறைந்து வருவதை காட்டுவதாக முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்துள்ளார். ஒவ்வொருவரின் கலாச்சாரத்தையும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் அனைத்து தரப்பினரும் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இஸ்லாத்தை மட்டுமின்றி மற்றவர்களின் மதங்களையும் நாம் மதிக்க வேண்டும், அவர்கள் நம்மை மட்டுமே மதிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது என இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டுள்ளார். வேற்று மதத்தினரின் கடவுளின் படத்தையும் இது போன்று வைத்தால் மற்ற மதத்தினரும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. எனவே அனைத்து தரப்பினரும் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று இஸ்மாயில் சப்ரி கேட்டுக்கொண்டார். அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலேவிடம் கே மார்ட் சர்ச்சை குறித்த விவகாரத்தை நிறுத்துமாறு தாம் வலியுறுத்தி உள்ளதாக அக்கட்சியின் சபா மாநில தலைவர் புங் முக்தார் ராடின் தெரிவித்துள்ளார். நாங்கள் அக்மாலுடன் உடன்படுகிறோமா அல்லது உடன்படவில்லையா என்பது முக்கியமல்ல. ஆனால் சமீபத்தில் நடந்த சந்திப்பின் போது அவரை நிறுத்துமாறு அம்னோ ஏற்கனவே அறிவுறுத்தியதாக முக்தார் கூறினார். கட்சியின் தலைவர் அமார் ஜாகிர் ஹமீடி மற்றும் மாமன்னரும் கூட இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர அழைப்பு விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் உறுப்பினர்களை ரத்து செய்யும் வகையில் அதன் அரசியல் சட்டத்தை திருத்திய சங்கங்களின் பதிவிலாக்காவான ROSஇன் ஒப்புதலை மிக குறுகிய காலத்தில் வெற்றிகரமாக பெற்றதற்காக பெர்சாத்து கட்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பெர்சாத்துவின் குவாமுசாங் MP அசீசி அபு நாயின் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அன்வார் தலைமையிலான மதானி அரசாங்கத்திற்கு தமது ஆதரவு தொடர்ந்து இருக்கும் என்று அவர் நினைவுறுத்தினார். சிரியாவின் டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய துணை தூதரக கட்டிடம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு மலேசியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த துயர சம்பவத்தில் பலியானவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு மலேசியா தனது இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் வெளியுறவு அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அரச தந்திர வளாகங்களை வேண்டுமென்றே குறிவைக்கும் இந்த செயல் அனைத்துலக சட்டம் மற்றும் அரச தந்திர நடைமுறைகளை மீறும் செயல் என்றும் இந்த தாக்குதல் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மலேசியா வலியுறுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் ஆணையை முழுமையாக செயல்படுத்துவதற்கு மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC உறுதி பூண்டுள்ளதாக அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார். இந்த பொறுப்பை மிகுந்த நேர்மையுடன் நிறைவேற்றும் கடமை தமக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முதல் எதிரியான ஊழலை எதிர்த்து போராடுவது மாமன்னரின் மாட்சிமையின் ஆட்சியில் முதன்மையானது என்று அவர் குறிப்பிட்டார். மாமன்னரின் உத்தரவு ஊழலை எதிர்த்து போராடுவதில் அவரது உறுதியை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். ஜலான் பத்தங்காலி கந்தி ஹைலண்ட் சாலை நோன்பு பெருநாளுக்கு திறக்கப்படும் சாத்தியம் இல்லை என்று பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவில் 31 பேர் மரணமடைந்தனர். இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட சாலையில் சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் சாலை மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தைவானில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் இது 7.2 பதிவாகி உள்ளதாக தைவான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் சுனாமி எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு கட்டிடங்கள் சரிந்து விழுந்துள்ளன. இதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் பலர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலநடுக்கத்தை அடுத்து தைவான், ஜப்பான், பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 9.8 அடி வரை சுனாமி ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஜப்பானின் வானிலை ஆய்வு நிறுவனம் கணித்துள்ளது. வலுவான நிலநடுக்கம் காரணமாக தைப்பே நகரின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. சுனாமி எச்சரிக்கை காரணமாக ஜப்பானின் ஒகினாவாவின் தெற்கு மாகாணத்திற்கு அருகில் உள்ள கடலோர பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.